இருந்தால் இருள், இருளில் இருக்கிற மனுஷன் சொந்த சகோதரனையே பகைக்கிறவனாக இருக்கிறான். நல்ல கைதட்டாண்டவர் கொடுங்க பாகம். அழகா சொல்லி இருக்கிறார். என்ன சொல்றார்? இதுவரைக்கும் ஒரு மனுஷன் ஒளியிலே நான் இருக்கிறேன்னு சொன்னாலும், அப்படின்னு சொன்னா சத்தியத்தில் இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன் ஐயா, புரிஞ்சிருக்கேன், தெரிஞ்சிருக்கேன், எல்லாம் எனக்கு தெரியும் ஐயா, சிலுவையை பின்பற்றி இருக்கிறேன், இயேசுநாதரை பின்பற்றிட்டு இருக்கிறேன் ஐயா, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பூமியில நற்குணசீலனாய் இருந்தாலும் கூட ஐயா, அந்த மனுஷன் தன் சகோதரனை பகைக்கிறவனாயிருந்தால், சகோதர சிநேகம் இல்லாதிருந்தால், சகோதர சந்தோஷம் இல்லாதிருந்தால், உடன் பிறந்த சகோதரனோட அன்பில்லையே. ஐயா, ஒரே இடத்திலே ஆராதனை செய்கிறோம், ஆராதனை செய்கிற இடத்திலே அன்பில்லையே. ஒரே தெருவில் இருக்கிறோம், ஒரே ஸ்ட்ரீட்ல அன்பில்லையே, பாசப்பரிவில்லையே. காண்கிற சகோதரனிடத்தில் அன்பாயிராவிட்டால் காணாத பிதாவினிடத்தில் எப்படி நீ அன்பாயிருப்பாய்? கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இயேசு வராதிருந்தால் இந்த சுபாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும். இந்த சுபாவம் யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்குள் இயேசு இல்லை. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சகோதரனிடத்தில் அன்பாயிருப்பாயாக. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு வராதிருந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இருள் குடிகொண்டிருக்கிறது. அவன் இருளுக்கு அடிமையாயிருக்கிறான். இருள் என்றாலே பொல்லாங்கனாகிய சாத்தான், இருள் என்றாலே வஞ்சகனாகிய சாத்தான், இருள் என்றாலே சாபத்தீடானவனாகிய சாத்தான். அப்படி பொல்லாங்கனாகிய சாத்தானுக்கு அடிமையாயிருக்கிறான். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் இருளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெளிச்சத்திலே வந்தோம் என்று சொல்லியும், சத்தியத்திலே நடந்தோம் என்று சொல்லியும், இயேசுவை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லியும் காண்கிற சகோதரனிடத்திலே அன்பாய் இல்லையே, பாசம் இல்லை, நேசம் இல்லை, பரிவில்லை. தேவ சமூகத்திலே அன்பு இருந்தால் அன்பு சகலவற்றையும் தாங்கும், அன்பு சகலவற்றையும் பொறுத்துக் கொள்ளும், அன்பு எல்லாவற்றையும் மன்னிக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க.